இல்லை சூடாக ஏதாவது சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் இல்லைங்களா? அதே ஹெல்தியாக சாப்பிட்டா இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ராகி வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஸோ ராகி மாவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 10 நிமிஷம் ஊற வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வந்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஜீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமா சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன். பெருங்காயம் போட்டிருக்கேன். வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு. சோ இது எல்லாமே இப்போ நம்ம வடை பக்குவத்துக்கு நல்லா செஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு. சோ டக்குன்னு ரெடி ஆயிடும். நம்ம யோசிச்சோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். என்னன்னா கடலைப்பருப்பு வேணாம்னு நினைக்கிறப்போ வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். சோ அவ்வளவுதான். வடையை தட்டி சூடான எண்ணெய் சட்டியில நம்ம போட்டு எடுத்தா சுட சுட ராகி வடை சூப்பர் அண்ட் டேஸ்டியா ரெடி ஆயிடுங்க. சோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஆயிலி ஐட்டம்ஸோட ஹெல்தியா நம்ம சாப்பிட்டாவே ரொம்பவே நல்லா இருக்கும். மலைக்கு சுட சுட ராகி வடை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இதோட என்ஜாய் பண்றேன். நீங்களுமே மலைக்கு இந்த மாதிரி ஹெல்தியா செஞ்சு சாப்பிடுங்க. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா ஒரு ஈஸியான ரெசிபி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே Facebook ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.